5.3 11 sum. You are downloading a song, the percent y of MB remaining to get download in x seconds is given by y equal to minus 0.1 x plus 1. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் வந்து செகண்ட்ஸு டைமிங்கு, ஒய்ங்கிறது என்னென்னா ரிமைனிங் பார்ட் அப்படி இல்லைன்னா பர்சன்ட் ஆஃப் சாங்னா டவுன்லோடு போடுங்க. டவுன்லோடு அதாவது என்னென்னா ஒய்ங்கிறது ரிமைனிங் பார்ட் ஆஃப் டவுன்லோடு. என்ன விஷயம் அப்படின்னா இப்போ 25% டவுன்லோட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. அப்போ ஒய் என்னவாக இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு 75%. சரிங்களா? இப்போது 50% டவுன்லோட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. அப்போ ஒய்ங்கிறது ரிமைனிங் என்னது 50%. இப்போது 30% டவுன்லோட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ 70%. அப்போ ஒய்ங்கிறது 70%. அப்போது ரிமைனிங் தான் சொல்கிறாங்க ஒய்ங்கிறது. எக்ஸுங்கிறது சாதாரணமாக செகண்ட்ஸ் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு, த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். ஒரு எம்பி மொத்த எம்பியோட சாங்ஸு எவ்வளோன்னு கேட்குறாங்க, இந்த செகண்ட்ஸையும் இந்த ஒய்யும் வச்சு. சரிங்களா? இப்போது இது ரெண்டு ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் தான் இது. ஒய் ஈக்குவல் டு 0.1 மைனஸ் 0.1 எக்ஸு ப்ளஸ் 1 இல்லையா? ரெண்டுமே ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் இது, ரிலேஷனு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். எப்போ முழு எம்பியும் சாங்கோட முழு எம்பியும் நமக்கு தெரியும் அப்படின்னா செகண்ட்ஸு 0 இருக்கும்போது தான் தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுங்க. டவுன்லோட் பண்ணும்போது அப்போ தான் காட்டும் இல்லையா? இந்த பக்கம் டவுன்லோடிங் காட்டும், இந்த பக்கம் செகண்ட்ஸை காட்டும் இல்லையா? செகண்ட்ஸு 0 இருக்கும்போது தான் இங்கே 4.35 எம்பின்னு காட்டும் இல்லையா? அப்போது செகண்ட்ஸ் ஃபுல்லாக 0 ஆன பிறகு தான் இங்கே காட்டும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, செகண்ட்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ் தானே. எக்ஸுக்கு அப்போ நான் 0 போட்டுக்கிறேன், இங்கே 0 இருக்கிறதுனால 0 + 1, ஒய் ஈக்குவல் டு 0 + 1, ஒய் ஈக்குவல் டு 1. அப்போது ஒரு பாட்டோட எம்பி எவ்வளோ அப்படின்னா 1 எம்பி தான் அந்த பாட்டோட எம்பி, 1 எம்பி தான். சரிங்களா? இப்போது அடுத்த கொஸ்டின்னு, 75% டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஆகிறதுக்கு 75% டவுன்லோட் ஆகிறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு ஒய்னா தெரியும். ஒய்னா என்னது ரிமைனிங் பார்ட்டு இல்லையா? 75%னா ரிமைனிங் என்னது 25% இல்லையா? அப்போது ஒய் ஈக்குவல் டு 25%. இந்த பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம், 25/100 எழுதலாமா? அப்போது இதை டிவைட் பண்ணால் 0.25. அப்போது ஒய் ஈக்குவல் டு 0.25. அதே ஈக்குவேஷன் தான் 0.25 ஈக்குவல் டு 0.-0.1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், -1 ப்ளஸ் 0.25 ஈக்குவல் டு -0.1 எக்ஸு. மைனஸாக கேன்சல் ஆகிடும். சாரி, இப்போ கேன்சல் பண்ண தேவை, அப்படியே இருக்கட்டும், எனக்கு பண்ண முடியாது. அப்போது மிச்சம் என்னது, இங்கே -1, இங்கே 25 இல்லையா? கழிச்சா எவ்வளோ, -0.75, 3/4 ரூபா இல்லையா? 4 நாள் ஒரு ரூபாவில் 4 நாள் போச்சுன்னா 3/4 ரூபா. அப்போது -0.1 எக்ஸ். இப்போ இந்த மைனஸாக கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0.75 டிவைடட் பை 0.1. இது டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிற டெசிமல் எடுக்கும்போது என்ன ஆகும், இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், இது ஒரு புள்ளி தள்ளி போயிடும், இங்கே ஒரு புள்ளி தள்ளி போயிடும் இல்லையா? அப்போது இது என்ன ஆகிடும், இது 1 ஆகிடும், இது 7.5 ஆகிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7.5 செகண்ட்ஸ். சரியா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின், ஆஃப்டர் ஹவு many seconds the song will be downloaded completely. எத்தனை செகண்டுக்கு அப்புறம் இந்த சாங்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஹவு many செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஒய் எப்படி இருக்கும், சாங் வில் பி கம்ப்ளீட்டட் டவுன்லோடட். ஒரு 100% சாங்கில்
50% டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்னது ஒய் ஈக்குவல் டு 50 இல்லையா? 25% டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ? ஒய் ஈக்குவல் டு 0.75 இல்லையா? அப்போது இங்கே 100% டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லையா? டவுன்லோடு கம்ப்ளீட்லின்னு சொல்லிட்டாங்க. 100% டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ஒய் அப்போது ரிமைனிங் என்னது? ரிமைனிங் ஒன்றுமே இல்லை, 0 தான் இல்லையா? அப்போது ஒய் ஈக்குவல் டு 0, 0 ஈக்குவல் டு -0.1x + 1 எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? -1 ஆகிடும் இல்லையா? அப்போ -1 ஈக்குவல் டு -0.1 எக்ஸ், மைனஸ் மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 0.1. இப்போ கீழே இருக்கிற 1 பாயிண்ட் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10ஆல் டிவைட் பண்ணி டெசிமல் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும்? இந்த 1 இந்த பக்கம் பாயிண்ட் ஒரு புள்ளி தள்ளி வந்துடும் இல்லையா? அப்போது இது ஒரு 0 ஆட் ஆகிடும். 1 × 10 10, இதில் ஒரு புள்ளி தள்ளி வந்துடும். அப்போது 1 ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். அப்போது ஒரு பாடம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் ஆகுது. அவ்வளோதான் சம்.